எங்க சைக்கிள் கொண்டு போச்சு. புது சைக்கிள் வாங்கி தருவீங்களா? எவ்வளோடா வரும் சைக்கிள்? எங்க பழைய சைக்கிள் 4000 ரூபா. எவ்வளோடா இருக்கு? 1500. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். டைம் ஆச்சு, வாங்கடா. இருமா, உங்க அம்மாட்ட சொல்லிட்டு வரேன். எங்க வரதுக்குள்ள எங்களுக்கு புது சைக்கிள் வேணும். அம்மா நல்லா இருக்கிறாங்களா? அப்பா அம்மாலாம் எத்தனை நாள்ரா லீவு? 10 நாள். எங்க சைக்கிள் கொண்டு போச்சு. புது சைக்கிள் வாங்கி தருவீங்களா? எவ்வளோடா வரும் சைக்கிள்? எங்க பழைய சைக்கிள் 4000 ரூபா. வீட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு போவோம். இப்போ நம்பர் எங்கே இருக்குன்னு தெரியாடா, சேவ் பண்ண மாட்டேன். என்னடா வேலைக்கு போகலையா? ஒருத்தனும் ஃபோன் எடுக்க மாட்டேறான். தனியாக எங்கே போகிறது? ஒரு ஆளுக்கும் கூட வேணும். வேற அந்த செல்லில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பாடுறா. எவ்வளோடா இருக்கு? 1500. வேலைன்னு சொல்லி என்ன வேலைடா? சும்மா 10 மாதம் கிடைக்கு, வரப்போட்டுனா ஆள் இல்லை. இன்னும் ஒரு ஆள் இருந்தால் போய் ஒட்டி வேலையை முடிச்சுருந்தேன். 10 மாவா? இதான் 2-3 நாள் வேலை இருக்கும் இருக்காடா. ஆமாம், 2 நாள் இருந்தால் 4-5 நாள் வரும். இன்னும் 3-4 பேர்னா 2 நாளே முடிஞ்சிடும். சரி, நான் வர்றேன். 2 நாளில் நம்ம பார்த்து முடிச்சிடுவோம். நீங்கள் வரீங்களா? நான் சும்மா இருக்க முடியாது உங்களால். சித்தப்பா பிடிச்சி நீந்துட்டு இருக்கா? எனக்கு கொஞ்சம் காசு தேவை இருக்குடா. வர்றாங்க, வந்து ஈச்ச மாட்டேங்க வந்துருங்க. போயிட்டு இருக்கேன். சரி. ஷூட் டெஸ்ட் எடுத்தீங்களா? இன்னும் எடுக்கலை. ஏன்? எடுப்போம். 4 ஆகிட்டு இருக்குல்ல, போயிட்டு ஷூட் அது எவ்வளோ இருக்கு என்னன்னு பாருங்க. சரி. வண்டி எப்ப சைக்கிள் வாங்கி தருவீங்க? வாங்கி தருவோம்பா. நாங்க ஊருக்கு திரும்பி போறதுக்குள்ள கண்டிப்பா எங்களுக்கு வேணும். சரி சரி. என்ன எனக்கு கூட வீடியோ போகிறதுக்கு? என்னடா இவ்வளோ லேட்டாக வர்ற? இதான் வேலைக்கு வர்ற நேரமா? 10 மாவை நான் 52 நாளைக்கா வெட்டுவேன். வாடா, சீக்கிரம் சாப்பிட போகணும். டீ குடித்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. பாதி வர போட்டுட்டே போல இருக்கு. அதான் நான் நேரத்தே கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன திடீர்னு இவ்வளோ வருஷம் போகாமல் இப்போ திடீர்னு வந்துருக்கேன் வேலைக்கு? என்ன காரணம்? காசு வேணும்டா, அதனால தான்டா வெட்டுறேன். என் சித்தப்பட்ட கிட்ட தற்போது எவ்வளோ வந்தாலும் நான் இதுக்கு போய் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு நிற்பேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லை தானே எந்த வேலைக்குமே போகக்கூடாதுன்னு சொன்னிச்சு. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறது தெரிஞ்சா அது கத்தாதா? அதுக்கு என்ன பண்ணுறது? வா. என்னடா எனக்கு முன்னால் வந்துட்டியாடா? ஆமாம், சீக்கிரமாக வந்து உங்களை ஆளை காணா. அதான் ரெஸ்ட் எடுப்போமே கொஞ்சம் உட்காந்துருக்கேன். இந்த வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே ரெஸ்ட் எடுக்கிறியாடா? விளங்கிருமுடா, வந்து வேலையை பாடுறா. வேலைக்கு தெரியல, என்ன காரணம்? எதுவும் வாங்கணுமா பொருள்? ஆமாடா, காசு நம்ம கையிலையும் வேணும்ல. நேரத்தை கேட்டு நீங்கள் எதுவும் சொல்லலை. அவன் உழைப்பில் தாப்பா எல்லாம் போய்கிட்டு இருக்கு. என் உழைப்பில் என் பிள்ளைய சாப்பிடும்போது எனக்கு ஒன்றும் தெரியலை. இப்போ அவனுக்கிட்ட போய் நம்ம அதை காசு விட்றான்னு கேட்டால் சங்கட்டமாக இருக்குது. என்ன தப்புலாம் பேசுறியா? அந்த கேட்குறதுக்கு எனக்கு ஒரு சங்கட்டமாக இருக்குடா. நான் பேச தெரிஞ்சாலே சித்தப்பா எவ்வளோ வருத்தம் தெரியுமா? அது உனக்கு இப்போ புரியாதுடா. என் வயசுக்கு உனக்கு தெரியும்டா. அப்புறம் என்ன தாத்தாவை காணோம்? ஆமாடா, எப்படியும் இங்க வாங்கிட்டு வந்துருவாருன்னு நினைக்கிறேன்டா.